தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாத்ராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று இந்த முதல் பகுதியை நான் பார்க்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லும்போது அவருடைய வல்லமை நம்மேல் இறங்கி வருகிறது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற நாமத்தினால் அவர் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஈசாக்குக்கு மட்டுமல்ல, யாக்கோபுக்கும் கூட அவர் தரிசனமானார். நம் தேவன் சர்வ வல்லமுள்ளவர். அவர் மற்ற எல்லா வல்லமைகளையும் கீழ்ப்படுத்துகிற தேவன், எதிரியின் வல்லமைகளை முறியடிக்கிற தேவன், சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்கிற தேவன், பிசாசின் வல்லமைகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன். இயற்கைக்கு ஒரு வல்லமை உண்டு, மின்சாரத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, முழக்கங்களுக்கு ஒரு வல்லமை உண்டு, கடல் அலைகளுக்கும் புயல் காற்றுக்கும் ஒரு வல்லமை உண்டு. இவையெல்லாம் கர்த்தரின் கையின் கிரியைகள் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் கையின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம் சர்வ வல்லவர் பட்சத்திலே நிற்கும்போது யோசுவாவை போல சூரியனையும் சந்திரனையும் தடுத்து நிறுத்தலாம், எலியாவை போல மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கலாம், அக்கினியை வானத்திலிருந்து இறங்க பண்ணலாம். சர்வ வல்லமுள்ளவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது பில்லி சூனிய வல்லமைகளுக்கோ செய்வினை வல்லமைகளுக்கோ நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆதியாகமம் 17:1 கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமை உணர்ந்த யோபு பக்தன் தன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினார். என்ன? யோபு 42:2 வாசிக்கும் போது, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தேவனை துதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எதிலெல்லாம் வல்லவர் அப்படின்னு வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, மத்தேயு 9:28 அவர் சுகமாக்க வல்லவர், எபிரேயர் 7:25 முற்று முடியும் ரட்சிக்க வல்லவர், எபிரேயர் 2:18 வாசிக்கும் போது சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர், அப்போஸ்தலர் 20:32 வாசிக்கும் போது சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர், ரோமர் 14:4 வாசிக்கும் போது நிலைநிறுத்த அவர் வல்லவர், யூதா 1:24 வாசிக்கும் போது நம்மை வலுவாதபடி பாதுகாக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நம்மை நிலைநிறுத்தவும் அவர் வல்லவர் என்று நாம் வாசித்தோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 62:11 தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்று அவர் சொல்லுகிறார். ஆம், வல்லமை தேவனுடையது தான். அவருடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தந்தருள்கிறார். ஆகவேதான் வல்லமை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அன்போடு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏசாயா 52:1 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் வல்லமையாய் பிரசங்கித்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றார். மத்தேயு 3:11. வல்லவர் என்பதை வெறும் எழுத்தளவிலே மட்டும் நாம் வைத்துக் கொண்டிராதபடி அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அவருடைய பெயரே வல்லமுள்ள தேவன் என்பதாகும். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று, அதில் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது என்றும் லூக்கா 10:19 வாசிக்கிறோம். சங்கீதம் 105:24 வாசிக்கும் போது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி
அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலுக பண்ணினார், பலவான்களாக்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பூனையானது ஒரு எலியை பிடித்தது என்றால் அந்த தலையை கடித்து அரை உயிராக்கி தன் குட்டிகளுக்கு முன்பாக கொண்டு வந்து போடும். அப்பொழுது அந்த குட்டிகள் தைரியம் கொண்டு அரை உயிரில் கிடக்கிற எலியை கடித்து குதறும். அப்படித்தான் கர்த்தர் சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கி அவனுடைய வல்லமையை அதமாக்கி அவனை நம்மிடத்தில் கொண்டு வந்து குற்றுயிராய் போட்டு சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் எதிலெல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாம் தியானிக்கும் போது ரோமர் 4:21 வாசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருந்தார். இது முதல் பகுதி. இரண்டாவது, தானியேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பெரிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை பார்த்து அப்படி பேசுவதற்கு இந்த எபிரேய வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிற்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது? அவர்களோ அடிமைகள், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக இழுத்துக் கொண்டு போகப்பட்டவர்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் அவர்களுக்கு தெரியும், தாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமுள்ளவர் என்பதை, அவர் தப்புவிக்க வல்லமுள்ளவர் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இது இரண்டாவது பகுதி. ஆம்பிரியமானவர்களே, அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமுள்ளவர், அவர் தம்முடைய ஜனங்களை தப்புவிக்க வல்லவர். மூன்றாவதாக, அவர் உதவி செய்ய வல்லவர். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவர். நாம் கடந்து வருகிற பாடுகளின் பாதைகளை அறிவார், அனுபவித்து வரும் கசப்பான அனுபவங்களையும் அறிவார். நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையின் கசப்பான அனுபவத்திற்கு கடந்து சென்றதனாலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான்காவது, 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கும் போது, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபையை பெருக செய்ய வல்லவர். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையிலேயே நாம் திருப்தி அடைந்து கூடாதபடிக்கு நாம் அந்த கிருபையில பெருக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிறோமோ, எவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக, கிருபை பெருக செய்ய வல்லவர். ஐந்தாவதாக, யூதா 1:24 வாசிக்கிறோம், வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிலைநிறுத்தவும் வல்லவர். வலுவாதபடி காக்க வல்லவர். பிரியமானவர்களே, வேதத்தில் 66 புத்தகங்களிலே யூதாவின் புத்தகம் 65வது புத்தகமாக வருகிறது. அது ஒரு பொதுவான நிறுவம். இதில் இருப்பது ஒரே ஒரு அதிகாரம். இருந்த போதிலும் அப்போஸ்தலனாகிய யூதா நமக்கு சுட்டி காண்பிப்பது கர்த்தர் உங்களை வலுவாதபடி காக்க வல்லமுள்ளவர் என்பதாகும். ஆம்பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், தப்புவிக்க வல்லவர், உதவி செய்ய வல்லவர், கிருபை செய்ய வல்லவர், வலுவாதபடி நம்மை காக்க வல்லவர் என்று வேதம் சொல்கிறது. அதனால் அவருடைய வல்லமையை தரித்துக் கொள்வோம், தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம். அவர் தம்முடைய வல்லமையினாலே சகலவற்றையும் அதம் பண்ண முடியும், அழிக்க முடியும், உருவாக்கவும் முடியும், அவர் நிறைவேற்ற முடியும், காக்கவும் முடியும். அவர் வல்லமை நாடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இவ்விதமான இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை கர்த்தர் நடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.